அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 20வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். மண்ணுலகில் தீமூட்டவை வந்தே, சமாதானத்தை அல்ல பிளவை உண்டாக்கவே வந்தே. இது இயேசுவினுடைய வார்த்தை. வழக்கமாக அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என்றால் இதனுடைய அர்த்தம் ஆழமானது, இதனுடைய பொருள் நியாயமானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அமைதியை, எப்படிப்பட்ட சமாதானத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து பார்த்தவர்களாக இயேசுவினுடைய கண்ணோட்டத்தில் இருக்கின்ற அமைதியையும் இயேசுவினுடைய எண்ணத்தில் உதித்திருக்கின்ற சமாதானத்தையும் இன்றைக்கு நாம் அனுபவிக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமே இறை இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவத்தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமே இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரின் நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது ஜெஸ்ஸி நித்யா இவருடைய கருத்துப்படி குழந்தைகள் ஆன்மீக காரியங்களில் நன்முறையில் வளரவும் இன்னும் நம் அனைவருடைய தேவைகளும் விண்ணப்பங்களும் நிறைவேற ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். நாடெங்கும் வழக்குக்கு காரணமாயிருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி
இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகின்றான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன். ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூட்டத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாலும் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கி விட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேத் மேலக் அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசே, இறைவாக்கின எரேமியா பாலும் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார். ஏனெனில் நகரில் அப்பம் எதுவும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேத் மேலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கின எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றில் நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அழிவன் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ ஏழை எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இரண்டாம் வாசகம். அமைதி. நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1-4 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் நாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன.
எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 12. இறைவாக்கியங்கள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளை, இயேசுவினுடைய இன்றைய நற்செய்தி ஒரு முரண்பட்ட ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கின்றது. வழக்கமாக சமாதானம், அமைதி, அன்பு, மன்னிப்பு, இப்படி இதை குறித்து பேசுகின்ற ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் என்றும் பிளவு உண்டாக்க வந்தேன் எனவும் சொல்லுகின்றார். இது ரொம்ப முரண்பட்ட ஒரு துணி இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. தீயும் பிளவும் உண்மையாகவே அலகையினால், சாத்தானால் அது ஏற்படுத்தப்படும். ஏன்னா அலகை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, சேட்டன் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு பொருளே என்னன்னா டு ஸ்பிளிட், பிளவு உண்டாக்குவது. அப்போ இயேசு பிளவு உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அப்போ மேலெழுந்த வாரியாக பார்த்தோம் அப்படின்னம்னா, இது ஒரு அலகையின் வேலையாக அல்லது தீய சக்திகளுடைய செயலாக அது உற்று நோக்கப்படும். ஆனால் இயேசுவினுடைய இந்த வார்த்தையை ஆழமாக கூர்த்து நோக்க வேண்டும். தீ மூட்டுவது எங்கே? இருள் இருக்கின்ற இடத்தில் தீ மூட்ட வந்தே. தீமையின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் தீ மூட்ட வந்தே. பொய்யும் புரட்டும் அல்லது வஞ்சகமும் துரோகமும் நடைபெறுகின்ற இடத்தில் தீ மூட்ட வந்தே. பிளவு உண்டாக்க வந்தே. எங்க பிளவு? இந்த உலகம் முழுவதும் ஒரு விதமான தவறான திசையில, தீமையின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு இதை பொறுத்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை. ஒருவேளை இந்த தீமையின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அதோடு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு
தங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்தில் தீமையோடும் அல்லது அழகையோடும் தீய சக்திகளோடும் சமரசம் ஏற்படுத்துவதற்கு முன்வரவில்லை. அநீதியான கொள்கைகளும் அச்சுறுத்துகின்ற அல்லது பயமுறுத்துகின்ற நிகழ்வுகளும் ஒருபோதும் இயேசுவை அவருடைய திசையை மாற்றிவிட முடியாது. எனவேதான் அந்த இடத்தில் அவர் பிளவு உண்டாக்க வந்தேன் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்றார். எனவே இந்த சூழல்ல தீய சக்திகளுக்கு ஆட்பட்டு தவிக்கின்றவர்கள் அல்லது அழகையினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் வாய் திறந்து பேச முடியாத மௌனிகளாக ஒருவித அமைதியை அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது உலகத்தில் இயற்கை. இன்னைக்கு நாம் வாழ்கின்ற உலகத்தில் இதெல்லாம் இயற்கை. சொல்ல போனோம்னா சாதிய தீமை. எனவே தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற சாதி அமைப்பை சார்ந்தவர்கள் எங்கே பேசினால் நம்மை இல்லாமல் செய்து விடுவார்களோ, எனவே வாய்மூடி அமைதியாக அந்த தீமையோடு சேர்ந்து பயணிக்கின்றனர். லஞ்சம், எல்லோரும் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். நான் மட்டும் வாங்காமல் இருந்தால் என்னை தனிமைப்படுத்தி விடுவார்கள். எனவே அதே வழக்கத்தை நானும் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லி அந்த தீமையோடு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு அமைதியை கடைபிடிப்பதைப் போல ஒரு தோற்றம். இன்னும் அடுக்கிக் கொண்டே போலாம் பல்வேறு பிரச்சனைகள். அதிகாரத்தில் இருக்கின்ற வெறிபிடித்த ஒரு மனித கூட்டம் அதே சமயத்தில் சாதாரண மக்களை அடக்கி ஆண்டு கொண்டு அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட எல்லா உடைமைகளையும் தங்களுடையதாக்கிக் கொண்டு வெறியாட்டம் போடுகின்ற அதிகார கூட்டம். இந்த இடத்துல சாதாரண மக்கள் வாய் திறந்து பேச முடியாத ஒரு அமைதியை கடைபிடிக்கின்றார்கள். அதோடு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த அமைதியின் வழியிலே செல்லுகின்றார்கள். இது அமைதியா? அந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு பிளவு உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகின்றார். பிளவு என்பது இயேசுவை பொறுத்தவரை ஒரு போராட்டம், ஒரு எதிர்ப்பு. எங்கேயும் எப்பொழுதும் தீமையோடோ தீய சக்திகளோடோ சமரசம் செய்து கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு உடன்படவில்லை. எனவே தீமூட்ட வந்தேன், எனவே பிளவு உண்டாக்க வந்தேன். இன்றைக்கு உலகம் எல்லாவற்றையும் மூடி மறைத்துக் கொண்டு ஒரு விதமான அமைதியை வெளிப்படுத்துவதைப் போல ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது. எத்தனை நாளைக்கு போகும் தெரியாது. இதுல வெந்து நொந்து கல்லறைக்கு செல்லுகின்ற மனிதர்கள் கோடிக்கணக்கான பேர். இயேசுவால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, இயேசுவால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே எங்கே அநீதியை கண்டாரோ அங்கு பிளவை உண்டாக்குகின்றார். அநீதி வென்றுவிடக்கூடாது. எனவே அநீதிக்கு எதிரான ஒரு பிளவு. எங்கே பொய்யை கண்டாரோ அங்கு பிளவு உண்டாக்க வந்தார். ஏனென்றால் பொய் வென்றுவிடக்கூடாது. எனவே உண்மையை தாங்கிக் கொண்டு போராடுகின்றார். பிளவு உண்டாகின்றது. வெறுப்பு, வைராக்கியம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களிலும் அது குவிந்து கிடக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம். எனவே வெறுப்பையும் பகையையும் வர்மத்தையும் வஞ்சகத்தையும் எதிர்த்து அன்பையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவதற்கு ஒரு பிளவை உண்டாக்குகின்றார். ஏன்னா தீமையோடு தீய சக்திகளோடு சமரசம் செய்து கொள்வதற்கு பல நேரங்களிலே அதனுடைய அக்கிரமும் அதனுடைய ஆத்திரமும் பொறுக்க முடியாமல் அதோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள் பல மனிதர்கள். இயேசு அப்படி அல்ல, ஒரு போர்க்களத்தை உருவாக்குகின்றார். அதனால தான் அங்கே அமைதியை அல்ல பிளவை உண்டாக்க வந்தே. சுடுகாட்டிலும் இடுகாட்டிலும் அமைதி இருக்கின்றது. அங்கு எந்த விதமான சத்தமும் இல்லை.
எனவே அதை ஆரோக்கியமான அமைதி என்று சொல்லிவிட முடியுமா? இயேசு ஆரோக்கியமான அமைதி ஏற்படுத்துவதற்கு ஒரு பிளவையும் ஒரு தீயையும் மூட்ட வருகின்றார். ஆரோக்கியமான அமைதி என்ன அப்படிங்கிறது, எல்லா மக்களும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இறையாட்சியினுடைய விழுமியங்களுக்குள்ளாக அனைவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது. அங்குதான் ஆரோக்கியமான சமாதானம், ஆரோக்கியமான அமைதி, நல்லதொரு வாழ்க்கை, வளமான எதிர்காலம் இவை அனைத்தும் இருக்கும். தீமையின் ஆட்சியிலும் தீய சக்திகளுடைய பிடிகளின் ஆட்சியிலும் அமைதி இருக்கும். அங்கு அமைதி என்பது அடக்குமுறை. அவ்வளவுதான். பேசக்கூடாது, அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். சில மனிதர்கள் வாழ்வதற்கு பல மனிதர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும். சிலருடைய நல்வாழ்க்கைக்காக பலருடைய வாழ்க்கை அங்கு தியாகம் செய்யப்பட வேண்டும். இப்படி தீமையின் ஆட்சியிலும் அமைதி இருக்கும். அது ஆரோக்கியமான அமைதி அல்ல, அடக்குமுறைக்கான அமைதி. இந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு பிளவை உண்டாக்குகின்றார். அதனால தான் பிளவு எந்த அளவுக்கு ஆழமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இயேசு அடுத்து வருகின்ற உறவு முறைகளிலே வெளிப்படுத்துகின்றார். அந்த பிளவு சாதாரண பிளவு அல்ல. சாதாரண பிளவுன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு மறுபடியும் ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப பேசுவது, அது இயற்கையான ஒரு இது சமாதானம் அல்லது பிரச்சனை, அது இயல்பாக போயிடும். ஆனால் இந்த பிளவு ஆழமானது. எப்படிப்பட்ட ஆழமானது? அதைத்தான் உறவுகளுக்குள்ளேயே பிளவு ஏற்படும். அதுவும் சாதாரண உறவுகளுக்குள்ள, இரத்த உறவுகளுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படும் என்று சுட்டி காட்டுகின்றார். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். அப்போ இந்த பிளவு என்பது உண்மைக்கான ஒரு போராட்டம், நீதி நியாயத்திற்கான ஒரு தொடர் ஓட்டம், இறையாட்சியினுடைய விழுமியங்களை இந்த மண்ணிலே நிறுவுவதற்கான ஒரு தன் முனைப்பு, இவை அனைத்தும் இந்த பிளவிலே அடங்கி இருக்கின்றது. அப்போ இயேசுவினுடைய இந்த பிளவு ஒரு புரட்சிக் கனலை இந்த மண்ணிலே விதைத்தது. ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்கு ஒரு பிளவு அவசியப்பட்டது. ஒரு தீமையை வெல்வதற்கு ஒரு போர்க்களம் உருவாக்கப்பட்டது. தீய சக்திகளை விரட்டுவதற்கு இந்த பிளவு என்ற ஆயுதம் தேவைப்பட்டது. யாரெல்லாம் இந்த உண்மைக்கும் நன்மைக்கும் நீதிக்கும் அல்லது அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற பல்வேறு நலன்களுக்கும் எதிராக இருக்கின்றார்களோ அதை எதிர்த்து போரிடுவதற்கு ஒரு பிளவு அவசியப்படுகின்றது. எனவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே அமைதியாகத்தானே இருந்துச்சு, எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு என்று சொல்லுவோம். இல்லை, கூர்ந்து நோக்க வேண்டும். ஒரு சமூகம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா என்பதை கூர்ந்து நோக்க வேண்டும். ஒரு குடும்பம் ஆரோக்கியமான அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா என்பதை கூர்ந்து நோக்க வேண்டும். வெறுமனே ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்கள் அடங்கித்தான் போக வேண்டும். எனவே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் என்பவள் வாய் திறவாத மௌனி. எனவே அங்கே அமைதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா அமைதி இருக்குது, ஆனால் நியாயமான அமைதி இல்லை. தன்னுடைய உரிமைகளை கூட கேட்பதற்கான ஒரு திராணியும் தெம்பும் அந்த பெண்ணுக்கு இல்லை. ஏனென்றால் ஆணாதிக்க சமுதாயத்தில் ஆணாதிக்க வெறிபிடித்த மனிதர்களுடைய ஒரு அகம்பாவமும் ஆணவமும் இது. எப்படி அமைதி இருக்கும்? அங்குதான் இயேசு பிளவை உண்டாக்குகின்றார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நியாயமான, உண்மையான, ஆரோக்கியமான அமைதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றதா, அல்லது தீமைகளும் தீய சக்திகளும் வைத்திருக்கின்ற ஒரு அமைதியை, ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி அதோடு சமரசம் செய்து கொண்டு அந்த திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா? அப்படியானால் ஒரு பிளவு நமக்கு அவசியம்.
அல்லது ஒரு தீ கனல் பற்றி எரிய வேண்டும். அது அவசியம். ஏனென்றால் உண்மைக்கும் நன்மைக்குமான அந்த திசையில் பயணிப்பதற்கு இது அவசியப்படுகின்றது. சிந்திப்போம். ஒரு புரட்சி கனலை ஆண்டவர் இயேசு அன்றைக்கு பற்ற வைத்தார். இறையாட்சியினுடைய புரட்சி கனல் தான் இன்றைக்கு ஒரு பிளவை இந்த உலகத்தில் உண்டாக்கி உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்பையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வழித்தடங்களாக கொண்டு அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே நல்ல வாழ்க்கையாக அமைய நம்மை நாமே ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போம். நம்மை சுற்றி இருக்கின்ற சமூகத்திற்குள்ளாக எப்படிப்பட்ட நியாயமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அன்பின் திருவுருவே இறைவா, உம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், திரு ஆட்சியாளர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினராகிய அனைவரும் தங்கள் வாழ்வை இறைவாக்கினர் எரேமியாவை போல சான்று பகிர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகிய எம் இறைவா, இந்நாட்டில் நிலவும் வன்முறை, கொலை, கொள்ளை, இனம், மொழி, ஜாதி, சமயம் போன்றவைகளால் காயப்பட்டு கண்ணீரோடு நிற்கும் எம் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் பாதுகாப்போடு வாழவும் தனி மனித சுதந்திரத்தோடு வாழவும் தேவையான ஞானத்தை எம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு தந்து நேரிய பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் சிகரமே எம் இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், விதவைகள் ஆகிய அனைவரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள இவர்களை அன்போடு பாதுகாத்து அவர்களின் வாழ்வு வளம் பெற நாங்கள் அனைவரும் தோள் கொடுத்து உதவிட நல்லுள்ளம் கொண்டவர்களாய் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணரசின் திருவுகோலை சொந்தமாக்கி கொண்ட குழந்தைகளைப் போல் நாங்களும் எங்கள் தனிமனித வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் குழந்தைகளின் மனநிலையோடு அன்பு, மகிழ்ச்சி, மன்னித்தல், விட்டு கொடுத்து வாழ தேவையான உமது ஆவியின் அருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவாம் ஈப்பாயேன், காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயேன். கருணை நிறைவாம் ஈப்பாயேன், காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயேன். விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தேன். விலை மதிப்பில்லா
செய்திடுவாய். உள்ளத்தின் இன்னும் மருந்திடும் இறைவா, ஏழை நண்பை ஏற்றிடுவாய். உன்னில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணை நிறைவாம் ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் செய்ப்பாயே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீ. தங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீ. ஆகவே ஆண்டவரை, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்த, எனக்காக மரித்த, எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நிலமடையும். இன்னன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கூடி தருகின்றார், எந்நாளும் பேரின்பமே. இன்னன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், எந்நாளும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எவ்வரு அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று.
வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னை மாமரே, எங்கள் அன்பின் தாய்மரே, என்று முந்தன் புகழ் பாடுவோம். தேடும் மாந்தரை தீட்சி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். எண்ணிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில்